ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெனூஸ் ஆன்லைன் என்ரோல்மெண்ட். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபுட் லைசன்ஸ் பற்றியோ புது அப்டேட் என்னங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ வழக்கம் போல் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஃபுட் லைசன்ஸ் போய்க்கணும். ஸோ என்ன புது அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியெல்லாம் நம்ம வந்து லைசன்ஸ் ரினியூவல் பண்ணணும் அப்படின்னா புது லைசன்ஸ் என்ன பண்ணுறோமோ அதே ப்ரொசீஜராக இருக்கும். அதாவது லைசன்ஸ் ரினியூவல் கொடுத்துட்டு நம்ம வந்து சிக்னேச்சருக்காக வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒரு 7 to 10 ஒர்க்கிங் டேஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து புது அப்டேட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, January 12 அன்றைக்கி விட்டுருக்காங்க. அதாவது நம்ம ரினியூவல் பண்ணுறோம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக அப்போவே நமக்கு வந்து ரினியூவல் ஆகிடும். அதோட சர்டிஃபிகேட்டு உடனே நமக்கு ஜென்ரேட் ஆகிடும். இதான் வந்து நமக்கு வந்து புதிய அப்டேட். அண்ட் ரினியூவல் பண்ணும்போது எந்த ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண தேவையில்லை. ஸோ பழசு என்ன வச்சுருந்தீங்களோ அதே தான். இது ஒரு புதிய அப்டேட். இந்த இன்னொரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடிலாம் நம்ம ரினியூவல் பண்ணினாலுமே ஒரு மினிமம் 1 இயர்லேருந்து 5 years வரைக்கும் ரினியூவல் பண்ணிக்க முடியும். பட் இப்போ வந்து அந்த இது எடுத்துட்டாங்க. ஸோ ரினியூவல் ஆப்ஷன் போனாவே மேக்ஸிமம் ஆனாலும் சரி, மினிமம் ஆனாலும் சரி 1 year தான். ஸோ அதோட ஜியோ தான் இது. நான் இங்கே போட்டிருக்கோம் பாருங்களேன், 10th November. ஸோ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நாம் சொன்னதான் நான் போட்டிருப்பாங்க. அது ரினியூவல் அப்படின்னா 1 year. தென் நீங்கள் ரினியூவல் பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு லைசன்ஸும் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இதுதான் நமக்கு வந்து புதிய ஜியோ அப்டேட். ஸோ இது நிறைய விதத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நான் ப்ரீஃபாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனே என்னென்னு தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, தென் இப்போ வந்து அப்ளை ஃபார் ரினியூவல்னு கொடுத்துட்டு உள்ளே போய்க்கிறோம். தென் உங்கள் லைசன்ஸ் நம்பர் இருக்கணும். அண்ட் தென் இது யார் யாருக்கு அப்ளிகபிள்னு பார்த்தீங்கன்னா, ரினியூவல் டேட் எப்போ வருதோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ரினியூவல் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் January 1 அன்றைக்கி உங்கள் ரினியூவல் வருது அப்படின்னா நீங்கள் December 31 ரினியூவல் பண்ணிடணும். அதுமாதிரி ரினியூவல் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடணும். நீங்கள் January 1 அப்புறம் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கும் உங்களுக்கு டிலே ஃபீஸ் போடுவாங்க. அதுவுமே பர்டிகுலர் ஒரு லிமிட் வரைக்கும் தான். அதுக்கு மேலே அந்த லைசன்ஸ் கேன்சல் ஆகிடும். திருப்பி நீங்கள் புதுசாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது என்னங்கிறது கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஸோ லைசன்ஸ் நம்பர் கொடுத்து நம்ம உள்ளே போய்க்கிறோம். தென் ப்ரொசீட் கொடுத்துட்டு எஸ். ஸோ பாஸ்வேர்டு தெரியல ஃபர்கெட் கொடுத்துக்கோங்க. தெரிஞ்சவங்க எஸ் கொடுத்து என்ன பாஸ்வேர்டோ போட்டுக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா இதுக்கு எல்லாமே அப்படியே வந்துச்சு. நம்ம என்ன கொடுத்தோம் அப்படின்ட்டு ஜஸ்ட் அந்த செக் பாக்ஸ் டிக் பண்ணிட்டு சேவ் நெக்ஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா ஓடிபி ஆப்ஷன் கேட்கும். பை ஆதார் வழியாக ஓடிபி கொடுக்குறீங்களான்னு கேட்கும், இல்லை மொபைல் நம்பர் வழியாக ஓடிபி கொடுக்குறீங்களான்னு கேட்கும். ஸோ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் மிஸ் பண்ணியிருப்பாங்க, ஸோ வச்சுருக்க மாட்டாங்க. பை ஆதார் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் என்ன ஆதார் நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கலோ அதுக்கு அதோட லிங்க்கான மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு ஓடிபி ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இப்போ நான் நம்பரே நான் கொடுத்துட்டு நான் ஓடிபி கொடுக்குறேன். ஸோ 3 minutes தான் வேலிடிட்டி. ஓடிபி கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுக்குறோம். நாம் ஓடிபி டைப் பண்ணிட்டு ப்ரொசீட். ஓகே, இப்போ வந்து ரூபிஆர் பே பிஸ்ன்னு இருக்கும். ஸோ பெட்டர் யூபிஐ கொடுத்துருங்க. ஐ மீன் ரூபி ஆப்ஷன் கொடுத்துட்டு பே கொடுங்க. பே கொடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் டெபிட் கார்டோ இல்லை கிரெடிட் கார்டோ நெட் பேங்கிங்கோ யூபிஐயோ ஸோ இதுலேயோ வேணால் பே பண்ணிக்கலாம். ஸோ டெபிட் கார்டு இருந்தால் டெபிட் கார்டு ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இல்லை யூபிஐ ஐடி தெரியும் அப்படின்னா யூபிஐ ஐடி கொடுத்துக்கோங்க. அது இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி. ஸோ இனிமேல் ரினியூவல் அப்படின்னா ரொம்ப யாரும் பயப்படலாம் தேவையில்லை. ஃபுட் லைசன்ஸ் ரினியூவல் அப்படின்ட்டு ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். நாமளே வீட்டிலேருந்தே பண்ணிக்க முடியும். இதுக்காக நம்ம பெருசாக எதுவும் பண்ணலாம் தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் இந்த லைசன்ஸ் நம்பர் கொடுத்துட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் பேஜ் மட்டும் தான் போகும், வேறு எதுக்கும் போகாது. இன்கேஸ் ஒரு சிலருக்கு என்ன காம்ப்ளிகேஷன் வரும் அப்படின்னா பாஸ்வேர்டு மறந்துருப்பீங்க, அவ்வளோதான். அது ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக கொடுத்த மொபைல் நம்பரும் மெயில் ஐடி மட்டும் கேட்கும். அதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களால ஈஸியாக பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அந்த பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம 1 yearக்கு தான் பண்ண முடியும். ஸோ 2 year 3 year அதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது. 1 year அப்படி தான். ஸோ 1 year ஒன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ரினியூவல் பண்ணிக்கணும். அது 100 rupees லைசன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்டேட் லைசன்ஸாக இருந்தாலும், ஸ்டேட் லைசன்ஸ்னால் 2000 வரும், அதுவாக இருந்தாலும் சரி 1 year ஒன்ஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம அதுக்கு மேலே நம்ம பண்ண முடியாது. ஸோ நம்ம பண்ணியாச்சு. அதுக்கான ரிசிப்ட் ஜென்ரேட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ நான் 100 ரூபா கட்டினதுக்கான ரிசிப்ட் ஜென்ரேட் இருக்குது. இப்போ வந்து நம்ம உடனே வந்து செக் பண்ணி பார்க்க. ஸோ இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ரிசிப்ட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு எந்த எடிட்டுமே பண்ணல, நான் அப்படியே கண்டினியூஸாக தான் உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணுறேன். ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். ஸோ முடிச்சுட்டு நம்ம வந்து ஹோம் பேஜ் நான் போய்க்கிறேன். அதாவது லாக் அவுட் பண்ணிட்டு ஹோம் பேஜ் நான் போய்க்கிறேன். இங்கே பாருங்கள், ஹோம் கொடுத்துக்கோங்க. ஹோம் கொடுத்துட்டு அப்ளை ஃபார் நியூ லைசன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் கீழே ட்ராக் அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போய்க்கோங்க. இப்போ வந்து அப்ளிகேஷன் நம்பர் கொடுங்க.
இங்கே பாருங்க இந்த அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் வந்திருக்கா, அதை அப்படியே காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணிட்டு அந்த கேப்சா கோடு கொடுங்க 114445 கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்குறோம். இங்கே வர ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இஷ்யூ நம்ம பண்ணி ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ இதான் நமக்கு வந்து பெரிய புதிய அப்டேட். ஸோ இது வந்து நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேஷனை எடுத்துகிட்டு இது பண்ணிக்க தேவையில்லை, கொடுக்குறோம். இப்போ வந்து நான் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கேப்சா கொடுத்துட்டு சைன்இன் கொடுக்குறேன். மறுபடியும் ஓடிபி ஜென்ரேஷன் கேட்குது. ஸோ நம்ம என்னென்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் ப்ளஸ் மெயில் ஐடி கொடுத்துருக்கோம், 3க்குமே வரும். ஏதாச்சும் ஒன்று நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ 3 minutes வேலிடிட்டி. ஸோ ஓடிபி ஜென்ரேட் ஆக நமக்கு ஒரு 1 minute டைம் ஆகும். ஆனதுக்கப்புறம் ப்ரொசீட் கொடுத்துட்டு நீங்கள் பாருங்கள் இஷ்யூடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இஷ்யூடில் போயிட்டு கீழே ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இஷ்யூன்னு இருக்கும் பாருங்கள், கீழே இஷ்யூ ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் அதில் போனீங்க அப்படின்னா அவ்வளோதான். பாருங்கள் வேலிட் அப்டுன்னு போட்டு 7/3/2024 வந்துடுச்சு. ஸோ இந்த லைசன்ஸில் இருக்கும் பாருங்களேன். இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரி பார்த்தீங்கன்னா 7/3/2024. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள். ஸோ இனிமேல் ஃபுட் லைசன்ஸ் அப்படின்னா பெரிய ஒர்க்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருக்கும். அதுலேயும் என்ன காம்ப்ளிகேஷன் அப்படின்னா நீங்கள் என்ன செக்டார் சூஸ் பண்ணுறீங்களோ அதை மட்டும் நம்ம கொஞ்சம் சர்ச் பண்ணி சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வேறு எதுவும் பெருசாக இருக்காது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நமக்கு சர்டிஃபிகேட் இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிகார்டிங்காக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை உங்களுக்கு புதிய ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னாலும் இல்லை ரினிவல் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் ரெனூஸ் ஆன்லைன் என்ரோல்மெண்ட்டை நீங்கள் தாராளமாக ரீச் பண்ணலாம். ஆனால் எங்களோட ப்ரொஃபைலோட லிங்க் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நாங்கள் இது மட்டும் இல்லை, எல்லா சர்வீஸ் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் எங்களை அணுகலாம். அண்ட் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். Thank you so much for watching our channel.